என்னால முடியும். அது ஒரு காரணமாமா அது. ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு பிக் பாஸ் சீசன் 9 எபிசோட் 42க்கு வந்திருக்கோம். இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சுவாரஸ்யமான நிகழ்வுகள் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இருக்குன்னு தெரியலனா திவாகரை கேளுங்க. ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஒரு ஃபுட் கிரேவி மேட்ரு வந்து ஸ்டார்ட் பண்ணோம் பார்த்தீங்களா, அதை கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு அப்படியே இவர் சபரியை போய் நீங்கள் அங்கே உள்ளார என்ன இருக்குது எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தார். எடுத்துகிட்டு வந்தோடனே அந்த கிரேவி மேட்டர் தான். ஸோ இதில் யார் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கீங்க அவங்க எந்திரிங்க அப்படின்னு சொன்னோடனே பார்வதியும் எஃப்ஜேவும் எந்திரிச்சாங்க. ஸோ பார்வதி கிட்ட கேட்டார், என்ன பார்வதி ஆக்சுவலாக வந்து இந்த பிரச்சனையில் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டோடனே, ஆமாங்க சார், இந்த கொஞ்சோண்டு அந்த கிரேவி வந்து இருந்துச்சு சார், ஒரு ஒரு டீஸ்பூன் இருந்தது. அதை வந்து நான் கேட்கல, கொஞ்சோண்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்காம விட்டுட்டேன். அது ஓரமாக வச்சிருந்தேன். அப்புறமா நான் அது சிங்க்ல போட்டுட்டேன்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சனை பண்ணிட்டேங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு விஜய் சேதுபதி சார் வந்து சொன்னாரு, "ஆமா, இந்த வீட்ல வந்து ஃபுட்டோட நீட் வந்து எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கு என்ன முக்கியத்துவம் குடுப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கு வந்து நீங்க வந்து எப்படி அவங்க கிட்ட கேட்காம போலாம்? அது உங்களுக்கு நியாயமா இருக்கா? கொஞ்சூண்டு இருக்குது அப்படின்னா, கடைசியா இருக்கிறவங்க கிட்ட கேட்டுருக்கலாம். இது வேணுங்களா? அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க எப்படி கேட்காம போறீங்க? இல்லைங்க சார், எல்லாருக்கும் வந்து ஈக்குவலா குடுக்கணும். அந்த ஈக்குவலா குடுத்துட்டு, அப்புறம் ஏதாவது ஒண்ணு எச்சா கொஞ்சம் வச்சுட்டா கூட, அது ஒரு பிரச்சனையா கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு தான் நான் அப்படியே விட்டுட்டேன் சார்" அப்படின்னு சொன்னாங்க. இல்லம்மா, இது என்ன ஒரு கொஞ்சூண்டு தானே. இத போய் நீங்க வந்து கேட்டு ஸ்பூன்ல இருந்து எடுத்து ஊத்துறதுல எனக்கு சர்வீஸ் பண்ணதில்ல. ஊத்திருக்கலாம். கடைசியா முடிய போற டைம்ல இது யாரும் எதுவும் கேட்டுக்க மாட்டாங்க. அத நீ கேட்டு அவங்களுக்கு ஊத்தியிருந்தா, இல்ல அங்க ஓரமா வச்சிருந்தீங்கன்னா கூட அவங்களே எடுத்துக்க போறாங்க. இத ஒரு இதுக்கு போயிட்டு எத போய் சிங்க்ல போட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சார் இல்ல சார், அது வந்து நம்ப ஏதாவது ஒண்ணு எச்சா வச்சு அது ஏதாவது ப்ராப்ளம் ஆயிட போதுங்கிறதுக்கோசரம் தான். சிங்க்ல கூட போடல சார். நான் சிங்க் பக்கத்துல தான் வச்ச மாரி எனக்கு தோணுது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமா ஒரு வழியா வந்து இவரு சொல்லிட்டாரு. ஏம்மா, நீ வந்து நார்மலா இந்த வீட்ல வந்து எல்லாத்துக்கும் கத்துற ஆள் தான். அந்த கடைசியா ஒரு இது இருக்கிறத வந்து சத்தமா இந்த மாரி இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நீ பண்ணியிருக்கலாம்ல. இந்த விஷயத்த வந்து நீ இது பண்ணலாமா? அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட திட்டிட்டு அப்படியே எஃப்ஜே கிட்ட வந்தாரு. ஆமா எஃப்ஜே, நீங்க வந்து இது காலி ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க. ஸோ அது கொஞ்சூண்டு இருக்குதுன்னு சொல்லி சண்டை போட்டீங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்ல. அதுக்கு பார்வ கிட்ட சண்டை போட்டீங்க. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா அது ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு நீங்க அத வந்து ஈக்குவலா ஒரு அதுக்கு ஏத்த மாரி ஒரு ப்ராப்ளம் கிரியேட் பண்றீங்களா? அது எந்த விதத்திலங்க? ஆக்சுவலா அந்த இது கொஞ்சூண்டு தான். அத வச்சு நீங்க எவ்வளோ சாப்பிட போறீங்கன்னு தெரியாது. அத கொண்டு போய் நீங்க வந்து டஸ்ட்பின்ல போடலாமா? அதாவது அதுக்கோசரம் உங்களோட கிச்சடிய கொண்டு போய் டஸ்ட்பின்ல போடலாமா? சாப்பாடு எந்த அளவுக்கு முக்கியம்னு உங்களுக்கும் தெரியும். அவங்க தான் ஒரு தப்பு பண்றாங்கன்னா, அதுக்கு ஏத்த மாரி நீங்களும் ஒரு தப்பு பண்ணீங்கன்னா, எந்த விதத்தில நீங்க செய்யறது கரெக்ட்டுன்னு நான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் திட்டினாங்க. இல்லைங்க சார், அந்த அந்த ஸ்பாட் அண்ட் டைம்ல வந்து எனக்கு எதுவும் தோண மாட்டேங்குது அப்படின்ற மாரி சொன்னாங்க. எல்லா டைமும் கேட்கறப்பலாம் இதே தான்பா சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க. என்னைக்காவது வந்து நான் சொல்றதுக்கு வந்து இந்த பிரச்சனைய வந்து ஷார்ட் அவுட் பண்ணி அத சரி பண்ணியிருக்கீங்களா? எல்லா டைமும் சொல்றப்பலாம் இதே பிரச்சனைய தான் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்கன்ற மாரி அவர்கிட்ட அப்படியே பேசி முடிச்சுட்டாரு. மாரியே வீட்ல டிசிப்ளின் ஒண்ணு இருக்கு. அடுத்ததா நம்ம வளர்ப்ப பத்தி பேச ஆரம்பிச்சாரு. இதுல வந்து யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்ச உடனே, விக்கல் விக்ரமும், கம்ருதீன், அப்புறம் பார்வதி. இவங்க 3 உங்ககிட்ட கொஞ்ச நாள் குடுத்தா நல்லா வளர்த்தெடுத்து வெளிய விடுவீங்களா நீங்க அப்படின்னா? பேத்தையுமே எழுப்புனாங்க. ஸோ இதுல வந்து கம்ருதீன் தான் ஃபர்ஸ்ட் அடி வாங்குனாப்படி. எப்படின்னா, நீங்க எந்த விதத்துல வந்து இவர் வந்து வளர்ப்ப பத்தி பேசலாம். அப்ப ஆக்சுவலா வந்து நீங்க வந்து வளர்ப்ப பத்தி பேசுற ஆளுங்க. நீங்க போய் வளர்த்து அவர கூட்டிட்டு வந்து விட்டுறலாம்ல. உங்க யாருமே இவங்க சரியா வளர்க்கல. பிக் பாஸ் வீட்ட விட்டு வெளிய வாங்க. என் வீட்ல வந்து வச்சு நான் நல்லா வளர்த்தி அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி வளர்க்கலாம்ல. அந்த மாரி பண்ணியிருக்கலாம் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர புடிச்சு நல்லா ஏத்து ஏத்துன்னு ஏத்துனாரு. இது பார்வதி வந்து நல்ல மெயினா எந்த விதத்துல பார்வதி வந்து நீங்க வந்து வளர்ப்பு பத்தி ஒருத்தரோட இது வந்து பேசக்கூடாதுன்னு நான் ஆல்ரெடி எத்தன தடவ சொல்லியிருக்கேன். அதையும் மீறி வந்து நீங்க பேசியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி விக்கல் விக்ரம் கிட்டயும் வந்தாங்க. விக்ரம் வந்து நீங்க பேசினதெல்லாம் ஓகே. இந்த வீக்கெல்லாம் பண்ணியிருக்கீங்க. அதை தவிர்த்து சில பிரச்சனைகளையும் நீங்க சேர்த்து பண்ணியிருக்கீங்க. அதனால உங்களையும் வந்து எந்த விதத்திலும் நான் எதுவும் சொல்ல முடியறதில்ல. அதனால நீங்க 3 பேருமே இந்த வளர்ப்ப பத்தி பேசிட்டு இருந்தீங்கன்னா, இது வந்து இந்த ஷோல வந்து இந்த மாரி பேசுற வேலைய இதோட நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற டைம்ல வந்து கரெக்ட்டா ரம்யா கைய தூக்குனாங்க. அவங்களும் மாட்டிட்டாங்க. நீங்க உடனே ரம்யா கொஞ்ச நேரம் இருங்க. பேசிட்டு இருக்கிற டைம்ல நீங்க எதுக்கு கைய தூக்கிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இருங்க இருங்க. நீங்க வந்து வினோத்தோட அந்த ஹேண்டில் வந்து எடுத்தீங்கல்ல, அது கேப்டன்ஷிப்ல வந்து அந்த ஹேண்டில் இருக்கும். அத எடுத்திருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து ரம்யா புடிச்சுக்கிட்டாரு. நீங்க வினோத்தோட அந்த ஒரு கால் வச்சு நின்னுனா, அத எடுத்தீங்களா? அதுக்கு சொன்ன ரீசன் வந்து ஏதாவது ஒரு விதத்துல நியாயமா இருந்துச்சா? சொல்லுங்க பாப்போம். அவரு எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க 2 பேரும் நின்னுட்டு இருக்காங்க.
நீங்க சொல்லி ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி அந்த ஹேண்டில் எடுக்க அப்படின்னு சொன்னதுக்காக, அதுக்கு வந்து போய் நீங்க ஒரு ரீசன் சொன்னீங்க பார்த்தீங்களா? அது கேவலமான இருந்துச்சு அந்த ரீசன் வந்து. அவரு வந்து 1 1/2 மணி நேரமா நின்னுட்டு இருக்கிறாரு. அது நிக்கிறது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு, அந்த ஹேண்டில் எடுத்திருக்கீங்களே, அது வந்து எந்த விதத்திலும் நியாயமா இருந்துச்சு. மத்தவங்களா எடுத்திருந்தாங்க ஓகே. அதுக்கு இன்னும் ஒரு ப்ராப்பரான ரீசன் சொல்லி நீங்க எடுத்திருக்கலாம்ல, அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தாளிச்சு விட்டுக்கிட்டே இருந்தாரு. கூப்பிடணும் சொல்லுங்க. ஆக்சுவலா அதுக்கப்புறமா வந்து கானா வினோத் எழுப்பி விட்டுருந்தாரு. அவர விட்டு கேட்டாரு. இந்த மாரி அவங்க புடுங்குறப்ப நீங்க என்ன சொன்னீங்க கானா வினோத் அப்படின்னு சொன்னேன். அம்மா ரொம்ப நேரம் பேசாதம்மா. 2 இது கூட புடுங்கிட்டு போ. அதுக்குன்னு ரொம்ப நேரம் நின்னு பேசாத அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் சார் அப்படின்னு கானா வினோத் சொன்னாரு. இவரு விஜய் சேது சார் வந்து ஏங்க ஆக்சுவலா வந்து அவங்க உங்கள பத்தி ஒரு ஃபால்ட் சொல்லி தான் வந்து அத புடுங்குறதுக்கே பார்க்குறாங்க. இந்த டைம்ல வந்து நீங்க அவங்க சொல்றத தான் கம்பி எடுத்தீங்களா இந்த கேப்டன்சி டாஸ்க்ல? எதுக்கு எடுத்தீங்க? என்ன கேட்கணுமே தவிர்த்து, நீங்க அவங்க பேசுறத வந்து என்ன சொல்றாங்கன்னே தெரியாம அத புடுங்கிட்டு போன்னு சொல்லக்கூடாதுங்க. ஆக்சுவலா அதுதான் வந்து கேம் அப்டின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. நீங்க நெறைய இடத்துல வந்து நல்ல கருத்துக்கள வந்து பதிவு பண்றீங்க. ஆனா சில இடத்துல விடுற வார்த்தைகள்னால நீங்க சொல்ற நல்ல கருத்துக்களும் வேஸ்ட்டா போயிடுது. அதனால நீங்க பார்த்து வார்த்தைய விடுங்க. கரெக்ட்டா விளையாடுங்க அப்டின்னு சொல்லிட்டு அவரையும் சொல்லிட்டு ரம்யாவையும் நல்லா வதக்கி எடுத்துட்டு, சரி ஒரு பிரேக் விட்டுட்டு போயிட்டாங்க. ஏமா 1 1/2 மணி நேரம் தொங்கியிருக்காருமா ஒரு ஆளு. பாடி ஷேம் பண்றாரு, எல்லா இடத்துலயும் பதிவு பண்றாரு அப்டின்ட்டு திவாகர் பேச ஆரம்பிச்சோனே, வினோத் வந்து இல்லப்பா உன்னைய வந்து நானு சும்மா அப்பப்ப என் கலாய்ப்பேனே தவிர்த்து உங்கள வந்து இந்த தடவ எந்த விதமான பாடி ஷேமிங் அதெல்லாம் பண்ண கிடையாது. ஆக்சுவலா இது பண்ணியிருந்தாலே சாரி இதுக்கப்புறம் நான் எதுவும் பண்ண மாட்டேன். இந்த வீக்லி வந்து நான் உங்கள அதிகமா எதுவும் கலாய்க்கவே கிடையாது. கலாய்ச்சேனா அப்டின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா கிட்டலாம் பேசிட்டு விஜய் விட்டுருப்பான்னு சொல்லிட்டு அது ஒரு பஞ்சாயத்து ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு. இந்த பிரேக்கும் முடிச்சுட்டாய்ங்க. பாஸ் அது ஃபன் டாஸ்க் சொல்லி குடுத்தாங்க. அடுத்தது இந்த டாஸ்க் ராஜ்யம் டாஸ்க் வந்து ஓப்பன் பண்ணாங்க. அந்த ராஜ்யம் டாஸ்க்ல வந்து என்னென்னலாம் நடந்தது அப்படின்றத ஸ்டார்ட் பண்றப்பயே இவர்கிட்ட கமருதீன் கிட்ட ஆரம்பிச்சாரு. கமருதீன் நீங்க சொல்லுங்க இந்த ராஜ்யம் டாஸ்க் வந்து எப்படி போணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சார் இந்த வீக் வந்து ஸ்டார்ட்டிங்லேருந்து அப்படியே ஒரு ஃபன்னா போச்சு சார். நடுவுல ஏதோ பிரச்சனை இருந்துச்சு. பட் ஆனா ஃபன்னா போச்சு சார் அப்படின்னாரு. அடுத்தது வியானா எந்திரிச்சாங்க. வியானா வந்து சார் ஃபர்ஸ்ட்லாம் நல்லா போச்சு சார். நடுவுல வந்து திவாகர் பண்ண சில பிரச்சனையினால அங்கங்க கேப்லாம் விழுந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அது இதுன்னு ஆயி ஒரு வழியா ராஜிம் டாஸ்க் வந்து முடிஞ்சது அப்படின்னு சொன்னாங்க. திவாகரும் வந்து அப்படியே சார் எனக்கு வந்து என்னன்னா, இந்த டாஸ்க்லாம் நல்லா போணுச்சு சார். நான் ராஜாவா இருந்தப்ப செம்மையா போணுச்சு சார். அப்போ வந்து ராணிங்கலாம் வந்து ஆப்போசிட் இருக்கிற ராஜா அவங்கலாம் போயிட்டு பேச ஆரம்பிச்சாங்க. எனக்கு அப்படியே ஒரே இதாயிடுச்சு சார். ஒரு மாரி ஆயிடுச்சு. என்ன சொல்றது? எனக்கு அப்படியே அது பதில் சொல்லி முடிங்க. பதில் சொல்லுங்க இதுக்கு. உங்களுக்கு ஒரு பொசசிவான கேரக்டர் மாரி ஆயிப்போச்சு சார். அவங்கள போய் பேசணும்னே எனக்கு ஒரு மாரி ஆயிடுச்சு. அதனால நான் அந்த அந்த கேரக்டரா இருந்து எனக்கு பிடிக்கல சார் அப்படின்ற மாரி சொன்னாங்க. இவரு வந்து கேரக்டரா இருந்து பிடிக்கலையா? இல்ல திவாகருக்கு பிடிக்கலையா? அப்படின்ற மாரி சொன்னாங்க. இல்ல சார் மந்திரி கேரக்டரா எனக்கு வந்து அது பிடிக்கல சார் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இங்க தான் அவர் லாக் பண்ணாரு விஜய் சேதுபதி. அப்ப அரோராவ கூப்பிட்டு கேட்டாய்ங்க. என்ன ஆச்சு அரோரா அப்படின்னு கேட்டவுடனே, இந்த திவாகர் வந்து இந்த இதுல இருந்து எந்திரிச்சு போனாரு பார்த்தீங்களா? இந்த கேரக்டர் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டவுடனே, சார் இல்ல சார் நாங்க வந்து ஒரு எதிர்நாட்டு இதுல வந்து பேசிட்டு இருந்தேன். அப்போ வந்து இவரு மந்திரி வந்து பேசிட்டு இருந்தாரு. நான் பேசிட்டு இருந்தவுனே, இவரு கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு சொன்னவுனே, "நீ வாயை மூடு" அப்படின்ற மாரி சொன்னாங்க. ஒரு ராணிய பார்த்து ஒரு மந்திரி வந்து பேசக்கூடாது. ஆக்சுவலா ராணி கிட்ட பவர் அதிகம். என்னைய வந்து இவங்க பார்த்தா வாய் மூடுன்னு சொன்னாங்க. நான் போயி அங்க ராணி கிட்ட போயி நான் சொன்னேன், "இந்த மாரி என்னைய வந்து பேசுறாங்க." இளவரசி கிட்ட சொன்னேன். "என்னைய வந்து இந்த மாரி பேசுறாங்க." அப்படின்னு சொன்னவுனே, அவங்களும் வந்து இந்த மாரி மந்திரிய பார்த்து சொன்னாங்க. ஆனா இவரு வந்து அக்செப்ட்டே பண்ண கிடையாது. உடனே என்ன பண்ணிட்டாருன்னா, "நம்ப இந்த கேம்லயே நான் வரல. என்னைய வந்து மன்னிப்பு கேட்க சொல்றேங்க" அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே எல்லாத்தையும் உதறடிச்சுட்டு போனாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சாங்க. உடனே விஜய் சேது சார் வந்து, "ஏன் இந்த இடத்துல நீங்க சொல்லுங்க திவாகர். நீங்க எதுக்கு அந்த இதுலருந்து வெளிய போனீங்க? ஆக்சுவலா வந்து முதல்ல வந்து நீங்க ராஜாவா இருந்தப்ப, அங்க ராணிங்கலாம் பார்க்குறப்போ உங்களுக்கு பொசசிவ் ஆச்சு. அப்ப நீங்க வந்து ஒரு கேரக்டரா இருந்தீங்க. இப்ப மந்திரியா இருக்கிறீங்க. இந்த இடத்துல ராணியா சொல்றாங்கன்னா, நீ இந்த இடத்துல வந்து கரெக்ட்டா யோசிக்கணும்ல. கேரக்டரா நீ யோசிச்சிருக்கணும்ல. நீங்க எப்படி இந்த இடத்துல திவாகரா யோசிச்சீங்களா? இல்ல மந்திரியா யோசிச்சீங்களா? மந்திரினாலே ஒரு யோசிப்பு இருக்கணும்ல. அது கூட உங்களுக்கு இல்லையா? அப்படின்னு கேட்டவுடனே புரிஞ்சுக்கிட்டாரு. எனக்கு இதுக்கு பதில் வேணும். இங்க நீங்க வந்து கேரக்டரா இருந்தீங்களா? இல்ல மந்திரியா இருந்தீங்களா? அப்படின்னு ஒரு டாபிக்ல வந்து புடிச்சு லாக் பண்ணிட்டாரு. அங்க வந்து அவர் பதில் சொல்லாம குனிஞ்சு நின்னுட்டே இருந்தாரு. நீங்க பதில் சொல்ற வரைக்கும் நான் இங்க உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க உட்கார ஆரம்பிச்சுட்டாரு. அதுவே ஒரு பெரிய பஞ்சாயத்தா போச்சு. அப்புறமா ரொம்ப நேரம் கழிச்சு இவர் பதில் சொல்ல மாட்டாருங்க. எந்த கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேங்குது. இந்த மாரி ஒரு மௌனத்த வச்சே தான் அவர் வந்து அமைதியா போயிடுறாரு. வேற வழி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பிரேக் விட்டவுடனே உங்களுக்குள்ளார ஒரு ஷீல்டு இருக்கும்ல. ஆக்சுவலா உங்கள நீங்க
பாதுகாத்துக்கிறதுக்கு உங்ககிட்ட வந்து பேசினா உங்களை நீங்க பாதுகாப்பு பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஷீல்டு வச்சிருப்பீங்களா? அந்த ஷீல்டு என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அரோரா கிட்ட கேட்டாங்க. சார் எனக்கு வந்து புரியல. பட் எனக்கு வந்து டைம் வேணும். யாரோ ஒருத்தர் 2 பேர் பேசிட்டாங்க. அது புரிஞ்சிரும். அதுக்கு நான் பதில் சொல்றேன். அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. எவ்வளோ நேரமா வேணும்? ஒரு 1/2 மணி நேரம் வேணுங்களா? அப்படின்னா, இல்லைங்க சார் ஒரு 2 மினிட்ஸ் அப்படின்னா, 2 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணட்டுங்களா? அப்படின்னு. ஓகே சார் அப்படின்ற மாரி சொன்னாங்க. அதுக்கப்புறமா ஒருத்தரா கேட்க ஆரம்பிச்சேன். விக்கல் சித்ரம் வந்து, சார் என்னோட சிரிப்பு தான் சார் என்னோட காமெடி சென்ஸ் தான் வந்து என்னோட ஷீல்டு. இத நான் வச்சு நான் என்கிட்ட ஆப்போசிட்டா யார் வந்து டிஃபென்ஸ் பண்ணாலுமே, நான் அதுக்கேத்த மாரி இந்த காமெடி ஷீல்டு வச்சு நான் என்னோட இத வந்து டேக்கிள் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அடுத்து வரும் வாரங்கள் எப்பவுமே சரி பண்ணுங்க, நல்லா இருக்கும். பார்த்தீங்கன்னா, எஸ்ஜே வந்து பேசினாப்படி. அவரு வந்து என்னன்னா, நான் வந்து எனக்கு ஆப்போசிட்டா மிரர் அதாவது பிரஜ்வின் சொன்ன மாரி தான் சார். என்னை யார் வந்து ரிஃப்ளெக்ட் பண்றாங்களோ, எனக்கு முன்னாடி வந்து யார் கோவப்படுறாங்களோ, அவங்களுக்கு வந்து கோவத்த காட்டுவேன். என்னைய முன்னாடி வந்து யாரு சிரிப்பு காட்டுறாங்களோ, அவங்ககிட்ட சிரிப்பு காட்டுவேன். முறைக்கிறாங்களோ, அதுக்கேத்த மாரி முறைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரஜ்வின் சொல்லியிருந்தாரு. அதையே வந்து எஸ்ஜேவும் சொன்னாரு. சார் இத வச்சு தான் சார் என்னைய நான் வந்து புரொடெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாரி சொன்னாங்க. அ ஒவ்வொருத்தங்க இவானா ஒரு மாரி சொன்னாங்க. சார் நான் வந்து எனக்கு ஏத்த மாரி பேசுனாங்கன்னா, அதுக்கேத்த மாரி ஈக்குவலா பேசி, அதுக்கேத்த மாரி நான் கொண்டு போவேன் சார் அப்படின்னு சொன்னாங்க. சபரி வந்து, சார் எனக்கு வந்து இது நான் பாசிட்டிவ்னு நெனைக்கிறேனோ, அதுவே எனக்கு மைனஸா போயிடுதுங்க சார். நான் இதுதான் பாசிட்டிவ்னு நெனைச்சு, ஒரு ஒரு மொமெண்ட் நல்ல ஜாலியா அதாவது ஒரு கோவமா, அவங்ககிட்ட ஈக்குவலா நல்லா பேசலாம். எல்லார்கிட்டயும் அப்படியே ஜாலியா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா போயிடலான்னு பார்க்குறேன். அதுவே எனக்கு வந்து மைனஸா போயிட்டுருக்கு. இதுதான் சார் என்னோட இதா இருக்கு. நான் புரொடெக்டிவ்ன்னு நெனைச்சு அத பண்ணேன். அதெல்லாம் எனக்கு மைனஸா போயிருக்கு. இத தான் நான் இனிமேல் சரி பண்ணிக்கணுன்ற மாரி சொன்னாங்க. நான் அப்படியே உடையிற மாரியே இருக்கு சார் எனக்கு அப்படி இப்ப அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு தான் வந்து விஜய் சேதுபதி சார் வந்து சொல்லிட்டாரு, நீங்க உடைஞ்சீங்க. உடைஞ்சு பாருங்க. ஒரு தடவ உடைஞ்சு பார்த்தீங்கன்னா எல்லாமே சரியாயிடும். உடைஞ்சு தான் பாருங்களேன் அப்படின்ற மாரி சொன்னாங்க. அப்பயே வந்து அழுவுற ஸ்டேஜ்க்கு போயிட்டாரு சபரி வந்து. அது பேசுறப்பயே தெரிஞ்சது அவர் அ எப்படி உடைஞ்சு அழுவாங்கல்ல. ஆக்சுவலா வந்து ஒரு ஜென்ஸுக்கு வந்து ஒரு கேரக்டர் எப்படின்னா, அவங்க வந்து ஃபுல்லா உள்ளார எல்லாத்தையும் அமுக்கி வச்சுக்குவாங்க. அவங்க வந்து அழுவணும்னு நெனச்சா கூட அழுவ மாட்டாங்க. எந்த வித ஒரு பயங்கரமான சிச்சுவேஷன்ல கூட அழுவ மாட்டாங்க. அதையும் மீறி ஒருத்தங்க அழுவுறாங்கன்னா, அது வந்து ரொம்ப அவங்களுக்கு வந்து குளோஸான கேரக்டரா இருக்கும். ரொம்ப நெருங்குனவங்களா இருக்கும். அவங்களெல்லாம் மிஸ் பண்றோமே அப்படின்னு நெனச்சா தான் அந்த டைம்ல அழுவாங்களே தவிர்த்து, மத்த எந்த வித பிரச்சனையிலயும் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். எந்த பிரச்சனையிலயும் வந்து அழுவ மாட்டாங்க எந்த ஜென்ஸும். அவங்க ரொம்ப குளோஸா இருக்கிறது, ரொம்ப ஏதாவது ஒரு சீரியஸான ஒரு பிரச்சனையில அந்த மாரி இருந்தா தான் அழுவாங்க. அதே தான் வந்து சபரி கிட்ட சொல்லி அதையும் கொண்டு போயிருந்தாரு. எல்லாருமே அவங்க பிளஸ், மைனஸ்ன்னு சொல்லி அத முடிச்சு விட்டாங்க. கடைசியா சபரி வந்து அ சொல்லி ஸ்டேஜ்லயே உட்காந்து அழுதுட்டாரு. ஒட்டஞ்சு கதறு கதறுன்னு கதறிட்டாரு. அந்த சீனையும் வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. அதுக்கப்புறமா யார் எலிமினேஷன் அப்படின்ற ஒரு டாபிக் கொண்டு வந்தாங்க. இதுல திவாகர் தான். திவாகர் எடுத்த உடனே எல்லாத்தையும் நிறுத்தி விட்டுட்டு கடைசியா திவாகர் வந்து எலிமினேட் பண்ணாங்க. இதுல வெளிய வரப்ப ரொம்ப ஜாலியா வராரு. அவரு எலிமினேஷன் பத்தி கேர் பண்ற மாரியே தெரியல. ஜாலியா வெளிய வராரு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பார்வதி வந்து ஃபர்ஸ்ட்டு இதுல திவாகர்ன்னு சொன்னோனே சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து கொஞ்ச நேரத்திலேயே வந்து போய் உட்காந்து, "அண்ணா இந்த இடத்துல வந்து யாருமே எனக்கு சரியான ஈக்குவலைஸா பேசுனது கிடையாது. நீங்க ஒருத்தர் தான் எனக்கு நல்லா சப்போர்ட்டா இருந்தீங்க. நீங்களே போயிட்டீங்கன்னு" சொல்லிட்டு உட்காந்து கதறு கதறுன்னு கதறிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா பிக் பாஸும் வந்து, நீங்க ஹீரோ தான். இங்க இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி நீங்க ஹீரோ தான்னு சொல்லி அவருக்கு ஒரு ஆறுதல் குடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. ஆனா அந்த மனுஷன் வந்து அத பத்தி கேர் பண்ணிக்கிட்ட மாரியே தெரியல. சார் வெளிய போறப்ப நான் ஜாலியா போறேன் சார். எனக்கு எந்த கவலையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மனுஷனுக்கு என்னங்க கவலை சொல்லுங்க பாப்போம். எல்லா இடத்துலயும் வந்து தூக்கி தூக்கி காட்டிட்டே இருந்தான். அவங்கள வந்து தூக்கி விடுறாய்ங்க. அவங்க ஈக்குவலா ஈஸியா அதுக்கேத்த மாரி அந்த மனுஷன் வந்து டெவலப் ஆயிட்டே போயிட்டாரு. அதுவே அவருக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டா போயிடும். ஸோ வெளிய வந்தவுனே அவரோட ப்ளஸ், மைனஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு, விஜய் சேதுபதி சார்கிட்டயே ஒரு கிஸ்ஸ வாங்கிட்டு, நீட்டா அவரு எஸ்கேப் ஆயிட்டாரு. கடைசியா சபரி வந்து உடைஞ்சு அழுவுறதே ஒரு வீடியோவா போட்டு, அந்த இடத்த முடிச்சு விட்டாய்ங்க. ஸோ இதுக்கப்புறம் இனிமேல் அடுத்த அடுத்த எபிசோட்ல என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம். யாரையும் அழவே கூடாதுன்னு நினைச்சேன்.